விஜய் ஹாஸ் நாட் கிவன் டைவர்ஸ், ரெக்வஸ்டட் டைவர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஒய்ஃப். இது வந்து திருமதி சங்கீதா என் மேரேஜை டிசால்வ் பண்ணிடுங்க, நாங்கள் பிரிஞ்சு போக விரும்புகிறோன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. விஜய் விரும்பலை அதை. அப்போ இது வந்து கோர்ட்டுக்கு வந்துருக்குது. அவங்க சேர்ந்து வாழ சொல்லுவாங்க. சேர்ந்து வாழணும், ஒற்றுமை ஆகணும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த பாலிட்டிக்ஸ் இல்லை. குடும்பம் ரெண்டானாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, பணம் விழுந்தாலும் பரவாயில்ல, நான் எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும், நான் முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால் இது வந்து பியூர்லி பர்சனல் மேட்டருங்க. பட் அவங்க அட்டம்ப்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஃபெயிலியர் ஆகுது. கரூரில் இப்படி ஒரு அட்டம்ப்ட் நடந்தது. அவர் தான் கொலையாளி, கிரிமினல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மாதம் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க. எல்லா மீடியாவும் பயன்படுத்தி அமைதியாக இருந்தார் விஜய், கடந்து போனார். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு இம்மி அளவுக்கு கூட விஜய்க்கு வந்து சப்போர்ட் குறையல. இன்ஃபேக்ட் அந்த இறந்த குடும்பங்களில் இருக்கிறவங்களே பேச ஆரம்பித்தாங்க, சார் மேலே ஒரு தப்பும் இல்லை, இது எவனோ பண்ணிட்டானுங்க ராத்திரியில். அதனால தான் அவங்க கூட்டங்கள்லாம் பகலில் நடத்தப்படுகிறது. அது தெரியுமா அவங்களுக்கு? ஏன் வெட்ட வெளியில், ஏன் பட்ட பகலில் நடக்குதுன்னா, இல்லைன்னா மொட்டை வெயிலில் நடத்தணுமாங்க இவ்வளோ செலவு பண்ணி? ஏன்னா இரவு நேரங்களில் இது மாதிரி சமூக விரோதிகளை ஏவுவார்கள், ரவுடிகள் உள்ளே வருவான், பவர் ஆஃப் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதிர்பார்த்து தான் அவங்க மாற்றிட்டாங்க அவங்களுடைய கூட்டங்கள். டைமை மாற்றுறதுக்கு இதுதான் காரணம். கரூர் இஸ் எக்ஸாம்பிள். ஸோ கரூரில் வந்து விஜய்க்கு எதிராக அவருடைய இமேஜை கெடுப்பதற்காக, செல்வாக்கை குறைப்பதற்காக சில திட்டமிட்ட சதிகள் நடத்துனது. பிரச்சாரமும் பண்ணாங்க ஓப்பனாகவே. அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போஸ்டர் ஒட்டினாங்க, கைது செய்யலாம். பட்டு அது ஒன்றுமே நிற்கலைங்க, ஒட்டவே இல்லை, விஜய் மேலே ஒட்டவே இல்லை. அதே மாதிரி தான் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாம் ராமர்கள் தானே, ஏகப்பத்தினி விரதர்கள் தான் இப்போ பேசுகிறவங்கெல்லாம். இது வந்து ஒட்டாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தஞ்சாவூரில் பார்த்தேன் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். தஞ்சாவூரில் கூட்டத்தை பார்த்தேன், பெண்கள் கூட்டத்தை பார்த்தேன். முன்னை விட அதிகமாக தான் இருக்குது, முன்னை விட எழுச்சியாக தான் இருக்காங்க. அதனால் வந்துங்க பெண்களை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் ஏமாத்திட முடியாதுங்க. ஒரு ஆள் அவங்க ஜட்ஜி பண்ணிட்டாங்கன்னா சாவர வரைக்கும் அந்த ஆளை விடமாட்டாங்க. சும்மா நீங்கள் பெண்கள் 2,89,00,000 இருக்காங்க. ஸோ ஆண்களை விட 12 லட்சம் பெண்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஓவர்வெல்மிங்லி மெஜாரிட்டி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் பெண்கள். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பெண்கள் வந்து டிசிசிவ் ஃபோர்ஸாக இருக்காங்க, தீர்மானகரமான சக்தியாக இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் விலாவரியாக உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த டேட்டாவை 234 சட்டமன்ற தொகுதியில் வெறும் 15 சட்டமன்ற தொகுதியில் தான் ஆண்கள் தீர்மானகரமான சக்தியாக இருக்காங்க. வெறும் 15ல் 219 தொகுதியில் பெண்கள் தான் டிசிசிவ் ஃபேக்டராக இருக்காங்க.